சத்குருவே சரணம். வீட்டில் பார்த்தீங்கன்னா கொல்லை பக்கத்தில் கரையான் புற்று இருக்கும். கரையான் புற்று வருது அப்படின்னாக்கா அது வளர விடக்கூடாது. கரையான் புற்று வந்ததுன்னா அதில் கடைசியில் என்ன வரும்? நாகப்பாம்பு இறங்கும். நாகத்துக்குன்னு கூடு கட்ட தெரியாது. கரையான் புற்றில் தான் பாம்பு குடியேறும். அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ கேன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். கரையான் புற்று வருதுன்னா அதனால் கரையான் புற்று வர்றது விடக்கூடாது. அந்த கரையான் புற்றை சரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பூஜைகள் பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் பண்ணிடணும். கரையான் புற்று வளரவே கூடாது. கரையான் புற்று தான் கேன்சர். அந்த கரையான் புற்று வருதுன்னா அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட யாருக்கோ கேன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு இன்னைக்கு கேன்சரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஸ்டேஜே வச்சுருக்காங்க. 1, 2, 3, 4 ஸ்டேஜெல்லாம் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவம். ஆனால் அன்னைக்கே சொல்லுவாங்க பெரியவங்க, கரையான் புற்று பின்னால் இருக்குது, அதை சுத்தப்படுத்துங்க. கூடுமான வரலையும் மூங்கில்கள் காட்டில் தான் கரையான் புற்று அதிகமாக இருக்கும். அதனால் பின்னால் அதை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணி அந்த இடத்துல ஒரு கல் வச்சு அதில் அந்த கருப்பு நாகம் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு அதில் பூ வச்சு தினமும் விளக்கேற்றுவாங்க. அதுதான் பரிகாரம். அது செஞ்சுட்டாங்கன்னா அந்த வீட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்குமே புற்றுநோய் வராது, கேன்சர் வராது. இப்போ நிறைய பேர் கேன்சர் வருது. கேன்சர் வர்றதை உங்களுக்கு உணர்த்துவது தான். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா விஷயமும் நம்ம பித்திருக்கள் உணர்த்துவாங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா பள்ளி சத்தம் போடும், இந்த மாதிரி கரையான் புற்று வரும். இவைகளெல்லாம் ஒரு சமிக்கைகள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கைகள். அதனால் உங்கள் வீட்டு பின்னாலே எங்கேயாவது கரையான் புற்று இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிவிடுங்க, அங்கே பூஜை பண்ணுங்க. கரையான் புற்று வந்தால் உங்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கேன்சர் வரப்போகுதுங்கிறது அறிகுறிகள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.